50 வயசுக்கு மேல் ஆகும்போது அவங்களோட இம்யூன் சிஸ்டம் வீக் ஆகிறதுனால எல்லாருக்கும் வேக்சினேஷன் வேணும். ஸோ தடுப்பூசி குழந்தைகளுக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்கும் போடுறது அவசியம். இது ஏன் எல்லாருக்கும் வெறும் 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மாத்திரம் போட்டால் போருமா? கிடையாது. இப்போது நிமோனியா வேக்சின் குழந்தைகள் பிறந்த உடனே கொடுக்குறோம். ஆனால் இப்போது வயசாகும்போது நம்ம இம்யூன் சிஸ்டம் அந்த போட்ட வேக்சின் அவ்வளோ ஸ்ட்ராங்காக வேலை பண்ணாதனால 50 வயசுக்கு மேலே எல்லாருக்கும் கொடுக்கறது அவசியம். அதை தவிர சுகர், பிபி அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தால் இது எடுத்துக்கிறது அவசியம். டெட்டனஸ் ஊசி எல்லா குழந்தைகளுக்கும் போடுறோம். ஆனால் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பூஸ்டர் போடுறது அவசியம். இந்த பூஸ்டர் போட்டால் தான் எதிர்ப்பு சக்தி ஸ்ட்ராங்காக வச்சுக்க முடியும். அதனால தான் சில சமயம் நம்ம அடிப்பட்ட உடனே போய் டெட்டனஸ் பூஸ்டர் போட்டுக்கிறோம். சில நோய்கள் சின்ன குழந்தைகளுக்கு கிடையாது. ரேபீஸ் போன்ற வேக்சின்ஸ் இல்லாட்டா அக்கி போன்ற நோய்கள் சில பேருக்கு வரதுனால இந்த வேக்சின் அவங்களோட வயசோ அவங்களோட எதிர்ப்பு சக்தி டேமேஜ் ஆகிருக்கிற நிலைமையோ பார்த்து அவங்களுக்கு போட வேண்டியிருக்கும். சில விதமான வைரஸ் பாக்டீரியா மாறிக்கிட்டே இருக்கும். இந்த ஃப்ளூ வைரஸ் ஒவ்வொரு வருஷமும் அது மாறுறதுனால போன வருஷம் போட்ட ஃப்ளூ ஊசி நம்மளை காப்பாற்றாது. இந்த வருஷமும் ஃப்ளூ ஊசி போட்டுக்கணும்.